ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இன்றைய அறுவடை எப்படி அறுவடைன்னா பார்த்தீங்கன்னா, மழையில ஒரு அறுவடைங்க. அதாவது இது ஒரு புதுமையான அறுவடை உங்களுக்கு. வீடியோ ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க அறுவடை பார்க்கலாம். யார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூப்பரான மிதிப்பாகல்ங்க. அப்படியே எப்படி சொல்றதுன்னா, மழை வந்து பார்த்தீங்கன்னா, சுட சுட பெய்யுதுங்க. சுட சுட அறுவடைங்க. ஃப்ரெஷ்ஷான அறுவடை இன்னைக்கு உங்களுக்கு. இந்த மாதிரி அறுவடை நான் இதுவரைக்கும் செஞ்சதே கிடையாதுங்க. இன்னைக்கு தான் வந்து மழையில அறுவடை பண்றாங்க. அதுவும் மழை வந்து பேஞ்சுட்டே இருக்குதுன்னு சொல்லாங்க. ரொம்ப வலுவான மழை இல்லைங்க, சாரல் மழைங்க. மிதிப்பாகல் வந்து பார்த்தீங்கன்னா, விதைக்கு அதிகமா எடுக்கிறதுனால கொஞ்சம் நானு காயா பறிக்கிறது இல்லைங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து வீடியோக்கு வர்றதில்லைங்க இது. விதைக்கே இது விட்டுட்டேங்க. காய் பார்த்தீங்கன்னா, நல்லா கொத்தா பாருங்க எப்படி வச்சுட்டு வருது பாருங்க. பழம் பார்த்தீங்கன்னா, நெறைய பழங்க இன்னைக்கு. இன்னைக்கு நெறைய அறுவடை இருக்குதுங்க. புதுமையான அறுவடை இருக்குது. புதுமையான காய் இருக்குது இன்னைக்கு. வீடியோவ ஃபுல்லா பாருங்க. விதை வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்குறேங்க. ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கேட்டலாக் வந்துருங்க. பாருங்க, நீங்க நல்லா ஒரு கை நெறைய மழை தண்ணியோட அறுவடைங்க. செடிங்கலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாத்தி அரேஞ்ச்மென்ட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஒரு கார்டன் டூர் குடுக்குறேங்க. வெள்ளிக்கிழமை தவறாத பாருங்க. குருத்தை கவனிக்கணும்னா இதாங்க. இந்த மாதிரி குருத்துல தாங்க அந்த கள்ளிப்பூச்சி வந்து உக்காரும். அதை மட்டும் நீங்க பார்த்து கட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அழகா பாருங்க. இந்த மாதிரி நல்லா சட்டை சட்டையா சட்டை சட்டையா நல்லா பிரியுங்க. இதுல என்ன வச்சுக்கோங்க, அப்படியே உட்காந்துக்குங்க. வெண்டைக்காய் செல்லி இது ஒண்ணு தாங்க பார்க்கணும் நம்ம. காய் பார்த்தீங்கன்னா நல்லா குடுத்துட்டு வருதுன்னு சொல்லலாங்க இது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யானைத்தந்த வெண்டையும் விதை போட்டு விட்டுக்கிறேங்க, முளைச்சு வந்திருக்குதுங்க. குடிங்க நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் கிச்சன்ல வருங்க பாருங்க. அந்த பக்கம் அங்க பாருங்க, இளஞ்செல்லையும் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. செடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாத்தி இப்போ வந்து உங்களுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. அதாவது புதிய வரவு நம்மளுடைய மாடி தோட்டத்துல கத்திரிக்காய்ங்க. புதிய வரவு கத்திரிக்காய் உங்களுக்கு வந்து பாருங்க, என்ன கத்திரிக்காய் பாருங்க, புதிய வரவுங்க. நம்ம இதனுடைய விதை வந்து இப்போ இல்லைங்க, இதுக்கு மேலதான் இது வந்து ஸ்டாக் போடுவோங்க. நீங்க அப்பப்ப புதிய வகை வேணும்னா நீங்க அப்படியே வாட்ஸ்அப் கேட்டலாக்க அப்படியே பார்த்துட்டே வாங்க. பாருங்க, பெங்களூர் பச்சை வரையும் பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுருக்கும் பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்கு விட்டுருக்குறேங்க. ஒரே செடியிலே பாருங்க எத்தனை காய் தூங்குது பாருங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மழையில அப்படியே நனைஞ்சு காய் எவ்வளோ செருக்க இருக்குது பாருங்க. ஒரே செல்லே பாருங்க எவ்வளவு காய் இருக்கு. இதுதாங்க நம்மளுடைய மாடி தோட்டத்துல புதிய வரவு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காய் மட்டும் கட் பண்றேன். இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எவ்வளவு அருமையா இருக்குது பாருங்க. அதாவது சேலம் முள்ளு கத்திரிக்காயிலே பாத்தீங்கன்னா இது வால் கத்திரிக்காய் மாதிரி வருது பாருங்க. அதே டிசைன் தாங்க, அதே கத்திரிக்காய் தான். ஆனா இது வந்து வாளுங்க. அது குண்டு, இது வாளு. அப்படிதான் சொல்லணும். இது வந்து பாத்தீங்கன்னா செதப்பட்டு கத்திரிக்காங்க. நல்லா வந்து பாத்தீங்கன்னா நிறைய கத்திரிக்காய் இது கொடுக்குதுங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியுங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிஞ்சா இருக்கு. அப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க, அந்த பக்கம் போயிடலாம். இப்போ பார்க்கவும் அழகா இருக்குதுங்க கார்டனு. மெயின்டைன் பண்ணவும் ஈஸியா இருக்குதுங்க இந்த மாதிரி அடுக்கிறதுனால. அதனால காலையில இருந்து இந்த வேலை தாங்க நடந்துச்சு. இந்த கத்திரிலாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க, சும்மா கொடுத்துட்டே இருக்குதுன்னு சொல்லாங்க. நிறைய பிஞ்சு எடுக்குதுங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா இதுல ஒரு காய விதைக்கி விட்டுருக்கிறேன் பாருங்க. கொஞ்சம் பெருசா இருந்தா விதைக்கி விட்டுறாங்க. டபுள் கலர் பேபி பார்பில்லா இதுவும் பாருங்க. கத்திரிக்காய் என்ன கலர் பாருங்க. மைசூர் பச்சைவால் கத்திரிங்க.
முள்ளு குத்திருச்சுடா. கத்திரிக்காய் அறுவடை பண்ணுறது பார்த்து தாங்க பண்ணணும். இது என்னன்னா இதில் இருக்கிற முள் அப்படியே கையை குத்துதுங்க. பாருங்க எப்படி முள் இருக்குது பாருங்க. இந்த பாருங்க பாருங்க, இந்த லீஃப்லயும் முள் இருக்குதுங்க, இந்த மொக்குலையும் முள் இருக்குது பாருங்க. இந்த மாதிரி முள் இருக்கிற ரகம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரமான நாட்டு ரகங்க. மைசூர் பச்சை வழ கத்திரியுமே பார்த்தீங்கன்னா 2 செடி இருக்குதுங்க. பாருங்க இங்கே ஒன்று, இதுவும் இந்த செடி தாங்க. நிறைய பாருங்க பூ வச்சிருக்குது பாருங்க, பிஞ்சு வச்சிருக்கு பாருங்க. இதுவும் அதே செடி தாங்க. காய் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க, செருக்கை எப்படி இருக்குது பாருங்க. புதிய வகை கத்திரிக்காய் இங்கே இருக்குது பாருங்க செடி. இதெல்லாம் நம்மளுடைய மாடி தோட்டத்தில் புதிய ரகங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா பேக் பார்த்தீங்கன்னா ஒரு 35 பேக் இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அறுவடை உங்களுக்கு நிறைய தாங்க வரும். வெள்ளட்டு கத்திரி பாருங்க, இங்கேயும் ஒரு பேக் இருக்குது. இந்த மாதிரி பழுத்து இலையா இருந்தால் இப்படி செடிக்குள்ளேயே போட்டு விட்டுருங்க. செடி அந்த இலையில பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோவும் இல்லைங்க. அதனால பார்த்தீங்கன்னா அதிலே போட்டுடலாங்க. காய்ங்க அப்படியே அழகா தொங்குதுங்க. இந்த ரகம் தாங்க அதிகமான அறுவடை. ஏன்னா செடி பார்த்தீங்கன்னா அது நிறைய செடி வச்சிருக்காங்க. 10 செடிக்கு மேலே இருக்குதுங்க. எல்லாம் பாருங்க பிஞ்சு. கொத்து குண்டு கத்திரியும் பாருங்க இன்னும் அழகா இருக்கு. ரொம்ப இலசுங்க இந்த கத்திரிலாம் பார்த்தீங்கன்னா. இந்த பக்கம் வாசு. புதிய வகை கத்திரிக்காயும் உங்களுக்கு காமிச்சிட்டுங்க. இன்னொரு பழம் ஒன்று இருக்குதுங்க அறுவடை. அது என்ன பழம்ன்றத வீடியோ பாருங்க. அறுவடை பண்ணி உங்களுக்கு காட்டுறேங்க. அதையுமே நான் முறையாக பழத்தை அறுவடை பண்றேங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலையில் அறுவடை பண்றது ஒரு அதாவது ஒரு சந்தோஷங்கள்ல சந்தோஷம் சொல்லலாம். அறுவடை பண்றதே சந்தோஷங்க. அதில் பார்த்தீங்கன்னா மலையில் அறுவடை பண்றது அது ஒரு வித்தியாசமான அனுபவம். எல்லாமே ட்ரை பண்ணியாச்சுங்க. மாடி தோட்டத்தை வச்சு ரசிக்கிறது தாங்க வேலையே. சூப்பரான பூச்சி தாக்குதல் இல்லாத இருக்குது பாருங்க. ஒரே ஒரு கத்திரிக்காய் கூட சொத்தில் கிடையாது பாருங்க. அதான் உங்ககிட்ட நான் காட்டுறது. பிஞ்சிலே நம்ம பார்த்து பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சொத்தில் வராதுங்க. இப்ப மழை பெஞ்சு முடிச்சிட்டு இப்ப வெயில் காய ஆரம்பிச்சிருச்சுங்க. வெயில்னா செம வெயிலுங்க. நின்றுச்சுங்க. பரவாயில்ல, நல்லா மழை வந்து அப்படியே குளுக்குளுன்னு ஆயிடுச்சுங்க. செடிங்க செடிங்களுக்கு வேண்டிதாங்க மழை எதிர்பார்க்கறதா இருக்கு. நம்ம என்ன தண்ணி விட்டாலும் மழைக்கு ஈடு வராதுங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய அறுவடைனே சொல்லலாங்க. ஏன்னா நான் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரமா அறுவடையே பண்ணலைங்க. கொஞ்சம் வெளியில போயிட்டு இருந்ததுனால அறுவடையே பண்ணலைங்க. அதனால நிறைய கத்திரிக்காங்க. ஊதா நிலத்துலையும் பார்த்தீங்கன்னா சூப்பரா பாருங்க கத்திரிக்காய் நிறைய பிஞ்சு போட்டுருக்குது பாருங்க. பாருங்க இது விதைக்கி விட்டுட்டேன். ஏன்னா கொஞ்சம் பெருசாயிடுச்சுங்க. அதனால பார்த்தீங்கன்னா இது விதைக்கி விட்டுட்டேங்க. அப்படியே பெருசாகிறத விதைக்கி விட்டுற வேண்டியது தாங்க. என்ன பண்றது, அறுக்கிறதுக்கு அது பறிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா விதைக்கு போயிட வேண்டியது தான். இங்கேயும் பாருங்க இன்னொரு கத்திரி விதைக்கு போயிடுச்சு பாருங்க. இதெல்லாம் முத்திருச்சுங்க. நம்ம காய் கொஞ்சம் விதைக்குன்னு விட்டோம்னா கொஞ்சம் அறுவடை வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைச்சிருதுங்க. அதுக்கு வேண்டி பார்க்கறதா இருக்குதுங்க. பாருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொத்தவரங்க பாருங்க எப்படி சாஞ்சு போய் கிடக்குது. மழை வந்ததில் என்னால் நிற்க முடியல அப்படின்னு சாஞ்சிருச்சுங்க. தண்ணி நல்லா சொட்ட சொட்ட பாருங்க எப்படி இருக்கு செடியில். அப்படியே தூள் போட ஆரம்பிச்சிருச்சுங்க. எனக்கு இந்த மாதிரி மலையில அறுவடை பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்ததுங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு இந்த அறுவடையை மலையில பண்றேன். தூள் போடுதுங்க. ஏன்னா ஓவரா வெயில் கழிஞ்சதுனால மலையில் நனையணும்னே ஆசை வந்துருச்சுங்க. யாருக்கெல்லாம் மழை ரொம்ப பிடிக்கும், நனைய பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் கொடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
கொத்தவரங்க பாருங்க, விதைக்கு பாருங்க எவ்வளோ பெருசு பாருங்க. ஊறி விட்டுருக்கிறோம் பாருங்க. விதைக்கும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுதுங்க. அந்த பக்கம் போயிடலாம் ஒன்று. இல்லை இந்த பக்கமே இருக்கு. இந்த பக்கம் பீக்குங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அறுவடை இருக்குதுங்க. இந்த லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அறுவடை பண்ணிட்டு போயிடலாம் அந்த பக்கம் அப்படின்ட்டு. பாருங்க பீக்குங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. அப்படியே இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் அறுவடை பண்ணிட்டு அந்த கத்திரிக்காய்க்கு போயிடலாங்க. ஏன்னா ஒன்று ஒன்று நம்ம வந்து தனித்தனியாக வரலைங்க, வர முடியலைங்க. பாருங்க பீக்குங்க பாருங்க, இன்னும் பிஞ்சு பாருங்க எவ்வளோ இருக்குது பாருங்க. பாலினேஷன் பண்ணி விட்டோம்னா நல்லா காயாயிடுதுங்க. என்ன ஒன்று பண்ணி ஒண்ணுங்க. அப்புறம் ஒரு சிஸ்டர் அதாவது கமெண்ட் கொடுத்துருந்தீங்க, இந்த மாதிரி இந்த ஃப்ரூட் பிளேக்கு என்னங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பேப்பர் மட்டும்தாங்க போய் கட்டி விட்டுருக்கேன், வேற எதுவுமே நான் இப்போ பண்ணலைங்க. பொள்ளங்க பாருங்க, பொள்ளங்கா மட்டும்தாங்க எனக்கு நிறைய சேதாரம் ஆயிடுச்சு. அந்த பறக்கிற பூச்சி நிறைய காயை கடிச்சிருச்சுங்க. ஏதோ ஒன்று ரெண்டு தப்பிக்குதுங்க. இந்த பாருங்க பேப்பர் கட்டி விட்டுருக்குறோம் பாருங்க. பாருங்க பேப்பர் கட்டி விட்டுருக்குறோம் பாருங்க. இந்த மாதிரி காய்க்கு பக்கத்துல பேப்பர் கட்டி விட்டுருவோங்க. அது கொஞ்சம் காத்துல ஆட ஆட சத்தத்துக்கு அது கொஞ்சம் பறந்து போயிடுதுங்க. கட்டணத்துல இருந்து கொஞ்சம் பரவாயில்லையா தெரியுதுங்க. அதனால நான் அப்படி கட்டி விட்டுருக்குறேங்க. உங்களுக்கு இது சரிப்பட்டு வருதான்னு பாருங்க. ஏன்னா பறக்கிற பூச்சிக்கெல்லாம் நம்ம வந்து வைத்தியம் பண்ண முடியாதுங்க. ஏன்னா 4 நாளைக்கு தாங்க எது பண்ணாலுமே 4 நாளைக்கு தாங்க அது வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பறக்கிற பூச்சி வந்து கடிக்க ஆரம்பிச்சிருங்க. அதனால உங்களுக்கு எப்படியுமே பறக்கிற பூச்சி கடிக்க தாங்க செய்யும். ஒன்று ரெண்டு போனா போட்டுதுன்னு அப்படியே விட்டுட்டு போக வேண்டியது தாங்க, என்ன பண்றதுங்க. பீக்குங்க பாருங்க, அதுலயும் நான் வந்து காய் அறுவடை பண்றேங்க. உங்களுக்கு புதுமையான பழம் ஃபர்ஸ்ட் டைம் நான் அறுவடை பண்றேன் அப்படின்னு சொன்னது வெள்ளரி பழங்க. பாருங்க என்ன அழகா இருக்குது பாருங்க. கொடி கொடி வந்து காயாது இருக்குது, பழம் மட்டும் நல்லா பழுத்து இருக்குது பாருங்க. நல்ல பழங்க, நல்லா வாசம் அடிக்குதுங்க. சூப்பரா இருக்குதுங்க பழம். நான் இப்ப ஜூஸ் போடுறேன், போடலைங்க. இல்லைன்னா நான் புட்டு உங்களுக்கு காமிச்சிருவேன். போடாததுனால உங்களுக்கு காட்ட முடியலைங்க. இன்னொரு காய் இருக்குது வா, அந்த பக்கம் இருக்குது. வேற ஏதாவது காய் இருக்கா? இங்க இருக்கு பாருங்க சார், கீழே கீழே பாருங்க. இந்த கொடியிலையும் பாத்தீங்கன்னா ஒரு பழம் இருக்குதுங்க. இதையும் பறிச்சுக்கலாம். இன்னைக்கு 2 பழங்க, சூப்பரான பழம் பாருங்க. இதுவும் பாத்தீங்கன்னா இளங்கொடி தாங்க. இதுலயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாருங்க அதாவது பேப்பர் கட்டி விட்டுக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அங்கங்க கட்டி விட்டுருவோங்க நான். ஏன்னா இது கொஞ்சம் எனக்கு பலன் கொடுக்குதுன்னு தான் சொல்லணுங்க, வேற ஒன்றும் நான் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அந்த பறக்கிற பூச்சிக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எது பண்ணாலுமே வேஸ்ட் தாங்க. இயற்கை வந்து அந்தந்த சீசனுக்கு பேனு கள்ளிப்பூச்சி இதெல்லாம் வரதாங்க செய்யும். அதை நம்ம வந்து கழுவி விட்டு நம்ம எப்படி மாடி தோட்டத்தை கொண்டு வரோம் அப்படின்றது தாங்க இப்போ இருக்கிறது. நம்மளுக்கும் ஒரு சவால் வேணும் இல்லைங்க, மாடி தோட்டத்தை ரன் பண்றதுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இந்த பக்கம் 2 ஜார் இருக்குதுங்க கத்திரிக்காய் செடி. பீக்கங்காய், புடலங்காய், வெள்ளரி பழம், கத்திரிக்காய் எல்லாமே அறுவடை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. நீங்க வந்து பறக்கிற பூச்சி கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு நீங்க மாடி தோட்டத்தை இது பண்ண வேண்டாங்க. அது வந்து 1 2 போகாதாங்க செய்யும். அதெல்லாம் நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாங்க. ஜாலியா வளங்க, மாடி தோட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியா வளங்க. 1 2 காய் சேதாரம் ஆனா ஆயிட்டு போகுதுன்னு விடுங்க. அதுக்கெல்லாம் வந்து ம மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது, மனசு கஷ்டப்படுத்திக்காதீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பொழங்க பிஞ்சே போயிட்டுக்குங்க, அந்த அளவுக்கு போயிடுச்சுங்க. இல்லைன்னா நிறைய பொழங்காயோட உங்களுக்கு காமிச்சிருப்புங்க. 10க்கு மேலே தாங்க போயிருக்கோம். நான் வந்து 10ன்னு சொல்றேன், ஆனா 10க்கு மேலே தாங்க போயிருக்கோம். என்னங்க பண்றது, அது ஒரு சீசனுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா காயுமே நல்லா வந்துருங்க. இந்த சீசனுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எல்லாமே ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு பூச்சி வரதாங்க செய்யும். நம்ம வந்து அதுக்கெல்லாம் ஒரி பண்ணிக்க வேண்டாங்க. பாருங்க பழம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் கலர் பிளாக் மெரூன் கத்திங்க, இதுவுமே டபுள் கலர் தாங்க. பழம் ஆனதுனால உங்களுக்கு அப்படியே ஒரே கலரா வந்துருச்சு. ஆனா காயா இருக்கும்போது உங்களுக்கு காமிச்சிருப்பேன், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பழம் பாருங்க என்ன அழகா இருக்குது பாருங்க. இந்த மாதிரி நல்லா பழுத்த பழமா நம்ம வந்து எடுக்கும்போது விதையின் வந்து முளைப்பு திறனுக்கு பஞ்சம் இருக்காதுங்க. காய் வைக்க காய் அறுவடை பண்றதுக்கு உங்களுக்கு வந்து பஞ்சம் இருக்காதுன்னு தான் சொல்லணும். சதைப்பட்டு கத்திரிங்க, காய் வெயிட்டு தாங்காது, எல்லாம் அப்படியே சாயுதுங்க செடிங்க.
நீலக்குண்டு கத்திரிக்காங்க இது. பாருங்க சொரக்கா கொடி நூல் கட்டி விடணுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்தே விட்டதைன்ற மாதிரி படுத்தே போயிடுச்சு. சொரக்கா கொடியை கவனிக்கலைங்க. அது என்னன்னா கொடி வந்து மேலே ஏறட்டும். குண்டு சொரை இருக்குதுங்க, நீட்ட சொரை இருக்குது. அப்புறம் தாங்க நூல் கட்டி விடணும். இப்போதைக்கு கீழே படுத்துருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து நேராக நிற்க வைக்கிறேங்க. சொரக்கா பேக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 5 பேக் வச்சிருக்கிறேங்க. அதனால பார்த்தீங்கன்னா எது எது எந்த எந்த சொரக்கா அப்படின்னு விட்டாதாங்க எனக்கே தெரியும். செடி வந்து நம்ம நடும்போது ஒரு இடத்துல இருக்குதுங்க. அப்புறம் பேக் வந்து மாற்றி மாற்றி வைக்கும்போது மாறிடுதுங்க. பாருங்க காய் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. செடி அவரை பாருங்க பூ எடுத்துருச்சுங்க. செடி அவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 செடி இருக்குதுங்க. 5 செடியுமே அழகாக வந்து பாருங்க டைம் ஃபார்ம் பண்ணி அதையுமே அழகாக வச்சிருக்கேன் பாருங்க. இந்த பக்கத்து சார் இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. ஒவ்வொரு பீக்கங்காயும் ஒவ்வொரு ஷேப்பில் வைக்கிது பாருங்க. இங்கே பாருங்க பாலினேஷன் பண்ணி விட்டோம்னா பாருங்க இது வந்து கொத்து பீக்கிறதுங்க பாருங்க. அதுவுமே பாலினேஷன் பண்ணி விட்டு அழகாக காய் ஆயிடுதுங்க. இதில் ஒரு சின்ன காய் இருக்கு. காயே உடஞ்சிருச்சு. அவரைக்காய் நாள் இருக்குது பறிச்சுக்கலாம். அவரைக்காவும் கத்திரிக்காவும் போட்டு சாம்பார் வச்சிடலாம். ரெண்டும் தாங்க காம்பினேஷன் நல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் வச்ச அவரை செடிங்க. இன்னும் காய் கொடுக்குது பாருங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை இருக்குங்க. அதையும் தேவைன்னா பறிச்சுக்குவோங்க. இந்த மாதிரி அப்பப்போ தேவைக்கிற காய்களை கீரைங்களை பறிச்சுக்க வேண்டியதாங்க. காய் பாருங்க. நாங்கள் அந்த பக்கம் கத்திரிக்காய் போயிடலாம். இது இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. மலேசிய நீட்ட கோக்கா அப்படியே லைனாக இப்படி தொங்கிட்டு போகுது பாருங்க. பாலினேஷன் பண்ணி விட்டோம்னா பாருங்க பிஞ்சு பாருங்க பீக்குங்க. பொள்ளங்காய் தாங்க அதிகமாக சேதாரம் படுத்துது. ஏன்னா பொள்ளங்காய் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது இல்லைங்க தோல். அதனால பார்த்தீங்கன்னா கடிக்க தாங்க செய்யுது. என்னடா அந்த பக்கம் இதுவும் பார்த்தீங்கன்னா சதப்பட்டு கத்திரிக்காய் தாங்க. இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு லைனே இருக்குதுன்னு சொல்லலாங்க. இங்க பாருங்க எவ்வளோ குட்டியா எவ்வளோ குண்டா எப்படி இருக்குது பாருங்க காய். இதுல நிறைய கத்திரிக்காய் இருக்குதுங்க இந்த செடியிலையும். தட்டையாகவும் வைக்கிதுங்க, ஒத்தியாகவும் வைக்கிது. இந்த வாரம் கத்திரிக்காய் வாரம்னு தான் சொல்லணும் எங்கள் வீட்டில். ஏன்னா அவ்வளோ கத்திரிக்காய் இருக்குதுங்க. பிளாக் பியூட்டி வால் கத்திரிக்காங்க. கொஞ்சம் இலசாவே பறிக்கிறேங்க இன்னைக்கு. ஏன்னா கொஞ்சம் புதுசாக சமைக்கிறேங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் பிஞ்சு கத்திரிக்காய் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால. அதாவது விதையே இருக்கக்கூடாதுங்க அந்த சமையலுக்கு. அதை சமைக்கிறதுக்கு தாங்க இப்போ இதை பறிக்கிறேன். ஓ, குண்டு பவானி. எல்லாம் செருக்க காய் இருந்துச்சுன்னா சொத்துலேயே உங்களுக்கு வராதுங்க. அந்த அளவுக்கு காய் பாருங்க. சொத்துலே இல்லை பாருங்க. கத்திரிக்காய் வச்சு நம்ம விதவிதமாக நான் வந்து சமைக்க கற்றுக்கணுங்க. அதை தான் சொல்லணும் உங்ககிட்ட நான். காய் ஒன்று ஒன்றும் இப்போ அவ்வளோ பெருசு இருக்குதுங்க. ஒரே செல்லே பாருங்க 10 காய் இருக்குது பாருங்க. பாருங்க சதப்பட்டு கத்திரிக்காய் உண்மையிலே சூப்பருங்க. சரியான காய் வைக்குதுங்க. இங்க பாருங்க கரும்பு முருங்கை நல்லா முருங்கைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வருதுங்க. பெருசா ஆயிடுச்சு பாருங்க. இத்தனி காய் வைக்கணும்னு நான் எதிர்பார்க்கலைங்க. நல்ல காய்ங்க ஒரு 6, 7 காய் இருக்குதுங்க. அட கீழே விழுந்துருச்சு. பிளாக் பியூட்டி வால் கத்திரிக்காய் பாருங்க எப்படி தொங்குது பாருங்க.
நான் என்னையுமே எடிட் பண்றதுல வேலைலாம் இல்லைங்க. இருக்கிறத உங்களுக்கு காட்டுறதுக்கே எனக்கு நேரம் இல்லைங்க. கத்திரிக்காய் வாரம் தான் வாரம். ஏன்னா ஒரே ஒரு வாரம் வந்து நான் வந்து பறிக்காத விட்டதுனால, நெறைய கத்திரிக்காய் விதைக்கும் போயிடுச்சுங்க. நெறைய கத்திரிக்காய் அறுவடைக்கும் வந்துருச்சுங்க. வாரம் 2 தடவ அறுவடை பண்ணிடுவேங்க கத்திரிக்காய் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு. இந்த வாரம் வந்து நான் பண்ணலைங்க. அதனால தான் இந்த முறை வந்து எல்லாத்தையும் பளிச்சுன்னு பறிக்கிறேன். செடியில செடியில காய் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து செடி வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கம்முன்னு ஆயிடுங்க. பாருங்க என்ன அழகா இருக்குது. ஊதா நீலம், பிங்க் நீலம். சூப்பரா இருக்குது பாருங்க. வாங்க அறுவடை தட்டு பார்க்கலாம். தட்டு பாருங்க எவ்வளோ சூப்பரா. அதாவது பிளாக் சதைப்பட்டு கத்திரியே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா அதாவது வால் கத்திரி இருக்குதுங்க. இத்தாலியன் பிளாக் பியூட்டி இருக்கு. சதைப்பட்டு கத்திரி இருக்குதுங்க. இது 3 ரக கத்திரிக்காங்க இது. இது வந்து பார்த்தீங்கன்னா, வால் கத்திரிங்க. வேங்கை கத்திரின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி 3 வகையும் பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர்லயே இருக்கிறதுனால, நான் ஒரே தட்டுல அடுக்கி விட்டுக்கிறேங்க. உங்களுக்கு வந்து வித்தியாசமா தட்டு காட்டணுன்றதுக்கு வேண்டி, இன்னைக்கு வந்து உங்களுக்கு தட்ட வித்தியாசமா காட்டுறேன் பாருங்க. அப்புறம் பாருங்க, பெங்களூர் பச்சை வரி கத்திரி பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டு நிறைய வந்துருக்குது பாருங்க. இன்னைக்கு இந்த அறுவடை பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நான் செய்யாத அளவுக்கு அறுவடைங்க இன்னைக்கு. வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரிஞ்சிருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பீக்கங்கா பாருங்க. நல்லா ஒரு 2 கிலோவுக்கு மேல வருங்க பீக்கங்கா. பொடலங்காய் 1 இருக்கு, வெண்டைக்காய் இருக்கு, கொத்தவரங்காய் இருக்கு. கொத்து கத்திரியும், குண்டு பவானியும் ஒரு 1/2 கிலோவுக்கு மேல வருங்க. அந்த அளவுக்கு இது பாருங்க கத்திரி. பார்த்தீங்கன்னா 2 வெள்ளரி பழம், அவரைக்காய் அதாவது செடி அவரையிலே பார்த்தீங்கன்னா பட்டைங்க இது, மிதிப்பாகலு. இப்போ முறையாக ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய மாடி தோட்டத்தில புதிய வகைங்க இது. சேலம் முள்ளு கத்திரிலே பார்த்தீங்கன்னா வால் கத்திரிங்க இது. வெள்ளநெட்டு கத்திரி, மைசூர் கத்திரி, ஊதா நீளங்க. பிங்க் நீளம் இருக்குது, ஊதா நீளம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, பிங்க் வாளுங்க. இது ஊதா வாளுங்க. பார்த்தீங்கன்னா, விதைக்கு வந்து 2 இதுவுமே வந்து ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய மாடி தோட்டத்தில பழங்க இது. பிளாக்ல வரி கத்திரிக்காங்க இது. சூப்பரான ஒரு அறுவடை பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க எனக்கு. ஏன்னா, மழையில இந்த அறுவடை பண்ணது. ஒரு புதுமையான அறுவடை. இந்த அறுவடை எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் குடுங்க. உங்களுக்கு எந்த காய் இந்த கத்திரிக்காயில எந்த காய் உங்களுக்கு வந்து புடிச்சிருக்குதுன்றதையும் கமெண்ட் குடுங்க. சூப்பரான அறுவடைங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அதாவது வெள்ளரி பழம் நம்மளுடைய மாடி தோட்டத்தில வந்து விளைஞ்சது இல்லைங்க. அவ்வளோ அழகா இருக்குது பாருங்க வெள்ளரி பழம். சூப்பரா இருக்குது பாருங்க. அடுத்த வீடியோ மண்டே வருங்க பாருங்க. பாய்.